நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் 1000, வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் 1000. வெறுவெறுப்பான எலிகள் மாநாடு. பிரச்சனை முன்வைக்கப்பட்டது. இந்த வீட்டு பூனை நினையாத நேரத்தில் வந்து தொலைக்கிறது, பதுங்கி பாய்ந்து நம்மை வேட்டையாடுகிறது. இப்படியே போனால் எலி குலமே அழிந்து போய்விடுமே. இதற்கு என்னதான் தீர்வு? தீர்வு திட்டமாக தீட்டப்பட்டது. பூனை வருவதை நாம் முன்னமே தெரிந்து கொண்டால் ஓடி தப்பித்துக் கொள்ளலாமே. சரி, அதற்கு என்னதான் வழி? யோசனை முன்வைத்தது ஒரு கிழட்டு எலி. பூனைக்கு மணி கட்டுவோம். கேட்ட எலிகள் அனைத்தும் துள்ளி குதித்தன. ஆமாம், அதுதான் சரி, அதுதான் வழி. பூனைக்கு மணி கட்டுவோம். சரி, பூனைக்கு யார் மணியை கட்டுவது? கேள்வி காதிலே விழுந்த உடனே எலிகள் அனைத்திற்கும் ஈரக்குலைகள் நடுங்கின. அங்கே ஒரு குட்டி கலவரமே வெடித்தது. யார் கட்டுவதா? நீதானே யோசனை சொன்னாய், நீயே போய் கட்டு. நான் ஒரு வயதான கட்டை, நீதானே இழந்தாரி, நீ போய் கட்டு. இல்லை, நீ போய் கட்டு. சரி, 2 பேர் வேணாம், அதையும் கட்டட்டும். ஐயா, கடைசியில நான் தான் கிடைச்சேன்னா என் பிள்ளை குட்டிகளை யார் பாக்குறது? நீ பாப்பியா? நேத்து தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, இல்லாட்டி நாளை இப்பவே ரெடி. சரி, நீ கட்டு. இல்ல நீ கட்டு. இப்படிப்பட்ட கலவர நேரத்தில் அறையின் மூலையிலிருந்து சன்னமாக வந்தது சத்தம் ஒன்று. மியாவ். அவ்வளவுதான். சத்தம் வந்த அந்த நொடியே எல்லா எலிகளும் தெரித்து ஓடி ஒளிந்தன. பதுங்கியபடி மரண மூச்சு விட்டுக் கொண்டன. அதற்கு பிறகு பூனைக்கு மணிகட்டும் திட்டம் அந்த இடத்தில் எழவே இல்லை. இப்படித்தான் அடுத்தவருக்காக தீட்டப்படும் கெடுபிடி திட்டம் தனக்கென்று வரும்போது வளைந்து நெளிந்து போகும் போக்கும் காட்டும். செயலற்ற திட்டம், செத்த திட்டம். கோழைகள் கட்டுகிற கோட்டை விடப்படும். வாரம் ஒரு நிகழ்வு. உலக மனிதநேய தினம். உலக மனிதநேய தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி உலகம் முழுவதும் மிக உன்னதமான முறையில் கடைபிடிக்கப்படுகிறது. பல்வேறு கடினமான சூழ்நிலைகளிலும் தங்களின் உயிரை பொருட்படுத்தாமல் மனிதநேய பணியில் ஈடுபட்டு மக்களின் உயிரை காப்பாற்றும் பணியாளர்களின் அசாத்திய அர்ப்பணிப்பை போற்றுவதே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். சவால்கள் நிறைந்த இந்த உலகத்தில் சக மனிதர்களிடம் நாம் காட்ட வேண்டிய அன்பு நெறியையும் மனிதாபிமானத்தையும் உலகிற்கு உரக்கச் சொல்வதற்கான மிக சிறந்த தொடக்கமாக இந்நாள் நமது சமுதாயத்தில் அமைகிறது. மனிதநேயம் என்பது பிற மனிதர்களின் துயரத்தை தனது சொந்த துயரமாக உணர்ந்து அவர்களுக்கு எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் உதவி செய்யும் மிக உயர்ந்த மனித பண்பாகும். இது மனித குலத்தின் அடிப்படை விழுமியங்களில் ஒன்றாக கருதப்படுவதுடன் மனிதர்களுக்கிடையே பிறக்கும் அன்பு, இரக்கம், பரிவு மற்றும் சுயநலமற்ற சேவை மனப்பான்மையின் மிக உன்னதமான வெளிப்பாடாகும். இயற்கை பேரிடர்கள், கொடூரமான போர்கள், பஞ்சம் மற்றும் கொடிய தொற்று நோய்கள் போன்ற நெருக்கடியான சூழ்நிலைகளில் மனிதநேய பணியாளர்கள் தங்களது சொந்த நலனை துறந்து மக்களுக்கு ஓடிச் சென்று உதவுகின்றன.
உலக மனிதநேய தினம் என்பது உலகளாவிய மனிதாபிமான உதவியின் அவசியத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் ஒட்டுமொத்த உலகிற்கு மீண்டும் ஒருமுறை ஆழமாக நினைவூட்டுகிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் துன்பத்தில் மற்றும் வறுமையில் வாடும் மக்களுக்கு துணையாக நின்று தோள் கொடுப்பதே உண்மையான மனிதநேயம் என்பதை இந்நாள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. நம்மை சுற்றி வாழும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மீட்பு படையினர், தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் சமூக பணியாளர்கள் அனைவரும் இந்த உன்னதமான மனிதநேய சேவையின் மிக சிறந்த உலகளாவிய முன்மாதிரிகளாக திகழ்கின்றனர். இவர்களின் இத்தகைய அசாத்திய அர்ப்பணிப்பும் ஓயாத உழைப்பும் தான் இன்றைய மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் சமூக பலனாக விளங்குகின்றன என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. பசி, வறுமை, அகதிகள் பிரச்சினை மற்றும் திடீரென ஏற்படும் பேரிடர்களால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு உணவு, தூய்மையான குடிநீர், அவசர மருத்துவம் மற்றும் பாதுகாப்பான தங்குமிடம் வழங்குவதில் பல்வேறு உலகளாவிய மனிதநேய அமைப்புகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இத்தகைய இக்கட்டான காலங்களில் இவர்களின் சேவை மக்களுக்கு கிடைக்கும் ஒரே நம்பிக்கையாக மாறுகிறது. மனிதநேயம் என்பது புவியியல் எல்லைகள், நாடுகள் மற்றும் அரசாங்கங்களை தாண்டி பூமியில் வாழும் அனைத்து மனிதர்களையும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றிணைக்கிறது. உலக மக்களின் இனம், மதம், மொழி, நாடு என்ற எந்த ஒரு பாகுபாட்டையும் பார்க்காமல் மனிதனை மனிதனாக மதித்து உதவுவதே இதன் தனி சிறப்பாகும். சமுதாயத்தில் உள்ள குழந்தைகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்றோர்களுக்கு உதவும் மனிதநேயத்தின் முக்கிய வெளிப்பாடாகும். அவர்களின் வாழ்வில் மீண்டும் புதிய நம்பிக்கை விதைப்பது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும். இன்றைய நவீன யூத் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் இத்தகைய மனிதநேய பணிகளில் தங்களை ஆடம்பரம் முதலே ஆர்வத்துடன் ஈடுபடுத்திக் கொள்ள முன்வர வேண்டும். இளமையில் இருந்தே தன்னார்வ சேவைகளில் ஈடுபடுவது இளைஞர்களுக்கிடையே உயர்ந்த சமூக பொறுப்புணர்வையும் சகிப்புத்தன்மையையும் வளர்க்க பெரிதும் உதவுகிறது. எனவே அனைத்து கல்வி நிறுவனங்களும் வெறும் பாடப்புத்தக கல்வியை மட்டும் போதிக்காமல் மாணவர்களின் மனதில் மனிதநேய விழுமியங்களையும் பிறர் மீது அன்பு காட்டும் நற்பண்புகளையும் ஆழமாக வளர்க்க வேண்டும். சிறு வயதில் இருந்தே பிறருக்கு உதவும் மனப்பான்மை உருவாக்கும் போதுதான் அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க வழிவகுப்பார்கள். திடீரென ஏற்படும் நிலநடுக்கம், வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் மனிதர்களுக்கிடையே பரஸ்பர உதவியும் கூட்டு ஒற்றுமையும் மிகவும் அவசியமாக ஒன்றாகும். எதையும் இழந்து தவிக்கும் மக்களை மனிதநேயம் மட்டுமே மீண்டும் தங்களின் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொண்டு நிம்மதியாக வாழச் செய்கிறது என்பதை நாம் உணர்தல் வேண்டும். ஒற்றுமையும் அன்பும் எத்தகைய பெரிய துன்பங்களையும் வெல்ல நமக்கு உதவுகிறது. நம் அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் சிறிய நற்காரியங்களான இரத்த தானம், உறுப்பு தானம், பசியோடு இருப்பவர்களுக்கு செய்யும் உணவு தானம் மற்றும் ஏழை மாணவர்களுக்கான கல்வி உதவி போன்ற மனிதநேய சேவையின் மிக சிறந்த வடிவங்களாகும். இந்த உலகத்தில் உள்ள மனிதநேய பணியாளர்கள் பல நேரங்களில் தங்களது சொந்த குடும்பத்தையும் ஏன் தங்களது சொந்த உயிரையும் கூட பணயம் வைத்து பிறருக்காக சேவையாற்றுகின்றனர். இவர்களின் இத்தகைய உன்னதமான தியாகம் ஒட்டுமொத்த உலக மக்களின் மனமார்ந்த மரியாதைக்கு உரியதாகும். உலக மனிதநேய தினம் என்பது பிறருக்காக வாழும் மனிதர்களின் உன்னதமான தியாகத்தையும் சேவையையும் நன்றியோடு நினைவுகூரும் நாளாகும். அவர்களின் பணி இருண்ட உலகிற்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது. நமது சமூகத்தில் யாரும் பசியினாலோ வறுமையினாலோ அல்லது கல்வியின்மையினாலோ புறக்கணிக்கப்படாமல் வாழ்வதை உறுதிப்படுத்துவது விழிப்புணர்வு உள்ள ஒவ்வொரு குடிமகனின் தலையாகிய சமூக பொறுப்பாகும். மனிதநேயம் மட்டுமே சமூகத்தில் நிலவும் சமத்துவமின்மையை போக்கி ஒரு நிலையான சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குகிறது. உலகில் வாழும் மனிதர்கள் அனைவருக்கும் சமமான அன்பும் வாழ்வியல் மரியாதையையும் எவ்வித தங்குதடையும் இன்றி வழங்கப்பட வேண்டும். இன்றைய அறிவியல் மற்றும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் சேர்ந்து மனிதர்களின் மனதில் மனிதநேய பண்புகளை நேர்கோட்டில் வளர வேண்டும். மனிதன் கண்டுபிடிக்கும் அனைத்து அறிவியல் கண்டுபிடிப்புகளும் உலக முன்னேற்றங்களும் ஒட்டுமொத்த மனித குலத்தின் நலனுக்காகவும்
ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க உலக மனிதநேய தினத்தை முன்னிட்டு உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், மனிதாபிமான கருத்தரங்குகள் மற்றும் தன்னார்வ சேவை முகாம்கள் மிக சிறப்பாக நடத்தப்படுகின்றன. இத்தகைய கூட்டு முயற்சிகள் மனித நேயத்தின் உண்மையான மதிப்பை சமூகத்தில் பரப்புகின்றன. நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய நற்செயலுக்கும் பின்னாலும் மனித நேயத்தின் விதை உள்ளது. நாம் காட்டும் ஒரு சிறு கருணை கூட ஏதோ ஒரு மனிதரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முடிவாக, மனித நேயம் என்பது ஒரு நாளுக்கான செயல் அல்ல. அது வாழ்நாள் முழுவதும் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய உன்னதமான வாழ்க்கை முறையாகும். உலக மனிதநேய தினம் அன்பு, இரக்கம், சேவை மற்றும் தியாகம் ஆகியவை மனித வாழ்க்கையின் உயர்ந்த பண்புகள் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. பிறரின் துயரத்தை உணர்ந்து உதவிகரம் நீட்டுவதே உலக அமைதிக்கான அடித்தளமாகும். மனித நேயத்தை வாழ்வின் அடிப்படையாக கொண்டு வேற்றுமைகளை மறந்து அனைவரும் இணைந்து அன்பும் அமைதியும் நிறைந்த ஒரு நல்ல உலகை உருவாக்க இந்நாளில் உறுதியெடுப்போம். நன்றி. அன்பே அன்பே உயர்ந்தது, இறை அன்பே உலகில் சிறந்தது. அன்பே அன்பே உயர்ந்தது, இறை அன்பே உலகில் சிறந்தது. அன்பிற்காய் மனுவான, அன்பிற்காய் தன்னை தந்த அவர் அன்பே உலகில் சிறந்தது. அவர் அன்பே உலகில் சிறந்தது. அன்பே அன்பே உயர்ந்தது, இறை அன்பே உலகில் சிறந்தது. அன்பே அன்பே உயர்ந்தது, இறை அன்பே உலகில் சிறந்தது. இறையன்பில் வேரூன்றி நான் பிறரன்பில் செழித்தோங்கி, அவரன்பின் ஆற்றலிலே நான் அவனிலே காலூன்றி. இறையன்பில் வேரூன்றி நான் பிறரன்பில் செழித்தோங்கி, அவரன்பின் ஆற்றலிலே நான் அவனிலே காலூன்றி. அன்பு பணியாற்றுவேன், அவர் அன்பில் பணியாற்றுவேன். அன்பு பணியாற்றுவேன், அவர் அன்பில் பணியாற்றுவேன். அவர் அன்பே அன்பே உயர்ந்தது, இறை அன்பே உலகில் சிறந்தது. அன்பே அன்பே உயர்ந்தது, இறை செய்திகள். கானானிய பெண்ணின் ஆழமான நம்பிக்கையை எடுத்துரைத்த திருத்தந்தை 14ஆம் லியோ, இறையருள் ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட எல்லைகளை கடந்து செயல்படுவதை திரு அவை உணர வேண்டும் என்றும், மனித மாண்பை மீறும் பாகுபாடுகள் மற்றும் தடைகளை அகற்ற வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். ஆகஸ்ட் 16 ஞாயிறன்று காஸ்தல் கந்தோல்ஃபோவில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, துன்புற்றிருந்த தனது மகளுக்காக இயேசுவின் உதவியை நாடிய கானானிய பெண்ணின் நம்பிக்கையை சுட்டிக்காட்டினார்.
இந்த நிகழ்வு இன்றைய திரு அவைக்கும் முக்கியமான பாடத்தை வழங்குகிறது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, இறைவன் செயல்படும் விதத்தை கண்டு வியப்படையவும், ஏற்கனவே உருவாக்கப்பட்ட எல்லைகளுக்கு அப்பால் கிறிஸ்துவின் அமைதியை பறைசாற்றவும் திரு அவை தயாராக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கானானிய பெண்ணிடமிருந்து கிறிஸ்தவர்கள் பணிவையும் விடாமுயற்சியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, அவரது நம்பிக்கை இறைவனின் அருள் விருந்தில் அனைவருக்கும் இடம் உண்டு என்பதையும், இறைவனின் பிள்ளைகள் எவரும் புறக்கணிக்கப்படவோ வெறும் சிறு துணுக்குகளுடன் விடப்படவோ கூடாது என்பதையும் கற்றுத்தருகிறது என்றும் கூறினார். இறுதியாக, சமத்துவமின்மை, பாகுபாடு மற்றும் மனித மாண்பை மிதிக்கும் தடைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று கூறிய திருத்தந்தை, அமைதியை தேடும் இன்றைய உலகில் நம்பிக்கையை இழக்காமல் அன்புடன் செயல்படுமாறு நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்து மூவேளை இறைவேண்டல் உரையை நிறைவு செய்தார். மேற்கு கரையில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக தொடர்ந்து இடம்பெறும் வன்முறைகளுக்கு முடிவு காண வேண்டும் என்றும், நீதி மற்றும் நீடித்த அமைதிக்கான இரு நாடுகள் தீர்வை நோக்கி முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அனைத்துலக சமூகத்திற்கு அழைப்பு விடுத்தார். ஆகஸ்ட் 16 ஞாயிறன்று காஸ்தல் கந்தல்ஃபோவில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, மத்திய தரைக்கடலை சுற்றியுள்ள ஆப்பிரிக்கா, ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்கும் மத்திய தரைக்கடல் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கியுள்ளதையும் எடுத்துக்காட்டினார். இந்த விளையாட்டுப் போட்டிகள் இப்பகுதி மக்களிடையேயும் உலக மக்கள் அனைவரிடையேயும் அமைதி மற்றும் சகோதரத்துவத்தின் இறைவாக்கு அடையாளமாக விளங்க வேண்டும் என்று திருத்தந்தை நம்பிக்கை தெரிவித்தார். பாதுகாப்பான மற்றும் அனைத்துலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகளை கொண்ட இரு நாடுகள் தீர்வே புனித பூமியில் நீதியான மற்றும் நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கான சமமான வழி என்ற தனது நிலைப்பாட்டை திருப்பியிடம் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறது. இவ்வாண்டு இப்போட்டிகள் தெற்கு இத்தாலியில் உள்ள தாரந்தோ நகரில் நடைபெறுகின்றன. திருப்பிடத்தின் அதிகாரப்பூர்வ விளையாட்டு அமைப்பான அத்லட்டிகா வேட்டிகானா சார்பில் 4 வீரர்களும் இப்போட்டிகளில் பங்கேற்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இறைவனில் நிறைவான நிலைவாழ்வே மனிதர்களின் இறுதி இலக்கு என்றும், அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா கத்தோலிக்க இறையியலிலும் மக்களின் பக்தி வாழ்விலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் குறிப்பிட்டார். ஆகஸ்ட் 15 சனிக்கிழமையன்று காஸ்தல் கந்தோல்ஃபோவில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, மரியாவின் விண்ணேற்பு கத்தோலிக்க இறையியலிலும் மக்களின் பக்தி வாழ்விலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த விழா என்று எடுத்துக்காட்டினார். மரியாவின் விண்ணேற்பு தொடர்பான இரு முக்கிய கலை மரபுகளை எடுத்துரைத்த திருத்தந்தை, பழமையான மரபில் மரியா துயில் கொள்ளும் நிலையில் அவரை சுற்றி திருத்தூதர்கள் ஜெபிப்பதையும், உயிர்த்தெழுந்த இயேசு அவரது ஆன்மாவை தம் கரங்களில் ஏந்துவதையும் காணலாம் என்றும், இது இறந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே மனித குலத்தை நிலைவாழ்வை நோக்கி வழிநடத்துகிறார் என்பதை எடுத்துக்காட்டுகிறது என்றும் சுட்டிக்காட்டினார். மேலை திரு அவையில் உருவான மற்றொரு மரபில் ஒளி, வானதூதர்கள் மற்றும் புனிதர்களால் சூழப்பட்ட விண்ணக மகிமையில் மரியா சித்தரிக்கப்படுகிறார் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, இது மரியா உடலோடும் ஆன்மாவோடும் முழுமையான மனிதராக விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பதை வெளிப்படுத்துகிறது என்றும் எடுத்துக்காட்டினார். இன்று மரியாவில் நாம் மகிழ்ச்சியுடன் காணும் வாழ்வின் நிறைவு காலத்தின் முடிவில் நமக்கும் காத்திருக்கிறது என்று கூறிய திருத்தந்தை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமது அழிவுறும் உடல்களை தமது மகிமையான உடலை போன்று மாற்றுவார் என்றும், நம்பிக்கையாளர்கள் முடிவில்லா மகிழ்வில் என்றென்றும் வாழ்வார்கள் என்றும் வலியுறுத்தினார். உண்மையான அழகு அன்பிலும் தூய்மையிலும் வெளிப்படுகிறது என்றும், மரியாவின் விண்ணேற்பு மனித குலத்தின் விண்ணக அழைப்பை எடுத்துக்காட்டுகிறது என்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறினார். ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை அன்று மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவையொட்டி காஸ்தல் கந்தல்ஃபோவில் அமைந்துள்ள புனித தோமா வில்லோனோவோ திருத்தல பங்கில் திருப்பலி நிறைவேற்றிய போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, மரியா தனது மன்னக வாழ்வை நிறைவு செய்த பின் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மகிமைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்ற திரு அவையின் நம்பிக்கையை எடுத்துக்காட்டினார். மரியாவின் உள்ளத்தின் தூய்மை இறை அருளால் அவரது முழு ஆளுமையையும் ஒளிரச் செய்து மாற்றியது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, உலகம் முன்வைக்கும் இளமை, வெளித்தோற்றம் மற்றும் நுகர்வு கலாச்சாரத்தை மையமாக கொண்ட அழகின் அளவுகோல்களில் இருந்து கிறிஸ்தவர்கள் விலக வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். உண்மையான அழகு குழந்தையின் முகத்திலும், முதியோரின் சுருக்கங்களிலும், குடும்ப உறவுகளிலும், பிறருக்காக அர்ப்பணிப்புடன் உழைக்கும் மனிதர்களின் வாழ்விலும் வெளிப்படுகிறது என்று கூறிய திருத்தந்தை, அன்பே மனித குலத்தின் மிக அழகிய அணிகலன் என்றும், அந்த அன்பு மனிதரை மாற்றி மேன்மைப்படுத்தி இறைவனுக்கு நெருக்கமாக அழைத்து செல்கிறது என்றும் சுட்டிக்காட்டினார்.
இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள். இதுவரையில் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றும் ஒரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.